HP Elite bookல ஒரு sealed box லேப்டாப். ஒரே ஒரு டவுட். என்னடா மறுபடி ரீஃபர்பிஷன் சொல்றாங்களே. ஆமா. ரீஃபர்பிஷன் என்ன? எத்தனை வாட்டி தான்டா சொல்றது? இந்த ஒரே ஒரு வாட்டி சொல்லுங்க. சரி ரைட். உனக்காக சொல்றேன், ரொம்ப கிளியரா நோட் பண்ணிக்கோ. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு sealed box லேப்டாப். இப்போ இந்த லேப்டாப்பை நீ வந்து பர்ச்சேஸ் பண்ற, இந்த சீலை நீ தான் ஓபன் பண்ற, லேப்டாப் வந்து வெளியில எடுக்கிற. உன் பேரு என் பேரு ஒன்னு விக்னேஷ்னு வச்சுக்கோ. நீ விக்னேஷன் அந்த லேப்டாப்ல டைப் பண்ற, டைப் பண்ணும்போது வி டைப் ஆகல அப்படின்னா இது வந்து DOAன்னு சொல்லலாம். டெட் ஆன் அரைவல். பிராண்ட் நியூ சீல்டு லேப்டாப். நீ தான் வந்து சீலை ஓபன் பண்ற, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்ததுன்னா அது DOAன்னு சொல்லலாம். அந்த லேப்டாப்பை நீ அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீ வேற லேப்டாப் வாங்கிட்டு போயிடுவ, அடுத்த பாக்ஸ் எடுத்துட்டு நீ போயிடுவே. இப்போ இந்த லேப்டாப்பை நாங்க மறுபடியும் மேனுஃபேக்சரருக்கு அனுப்புனா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இதுல வந்து மறுபடியும் மேனுஃபேக்சரிங் என்விரான்மெண்ட், ஃபேக்டரி என்விரான்மெண்ட்டுக்கு எடுத்து இதோட கம்ப்ளீட் கீபோர்டை மாத்திட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ரீஃபர்பிஷ்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. இது மட்டும்தான் ரீஃபர்பிஷ்ட். கம்பெனிக்கு கொடுத்தாங்க, 3 வருஷம் யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கம்பெனில இருந்து வெளியில வந்து நாங்க ரீகண்டிஷன் பண்ணிட்டோம், ரீஃபர்பிஷ்ட்னா அது யூஸ்டு. நான் வாங்கினா 1 வாரம் யூஸ் பண்ண எனக்கு பிடிக்கல, நான் விற்கிறேன், அதுவும் யூஸ்டு. நான் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, பெயிண்ட் அடிச்சேன், அதுவும் யூஸ்டு. உடஞ்சிருச்சு, பார்ட்டை மாத்தி சேல் பண்றேன் அப்படிங்கிறது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்டு. ரீஃபர்பிஷ்ட்ங்கிறது சர்டிஃபைடு ரீஃபர்பிஷ்ட் மட்டும்தான் ரீஃபர்பிஷ்டே தவிர, ஒன்னு சீல்டா இருந்தா அது வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ லேப்டாப். அதே சீல்டு லேப்டாப்ல ஒரு டிஃபெக்ட் இருந்து அதை மறுபடியும் கம்பெனியே சரி பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து ரீஃபர்பிஷ்ட் லேப்டாப். இவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரீஃபர்பிஷ்ட் லேப்டாப் கிடையாது. அடுத்து என்ன டவுட்? அவ்வளவுதானே. ஓகே.